குழந்தை பிறப்பும் வேங்கை மரமும். ஒரு பெண் குழந்தை பிறந்துவிட்டால் அந்த காலகட்டத்தில் ஒரு வேங்கை மரம் நட்டு வைப்பார்கள். அந்த வேங்கை மரம் நட்டு வைக்கப்படும் பொழுது அந்த குழந்தைக்கு எந்த விதமான செவ்வாய் தோஷம் இல்லாமல் இருப்பதற்காகவும், கூடவே இவர்களுக்கு எந்த விதமான பிணிகள் வராமல் இருப்பதற்காகவும் அந்த வேங்கை மரத்தை தோட்டத்தில் ஒரு தென்மேற்கு மூலையிலையோ அல்லது வடமேற்கு மூலையிலையோ அல்லது மேற்கு பக்கத்திலேயோ அல்லது தெற்கு பகுதியில் நட்டு வைப்பார்கள். அந்த மரம் இவர்கள் ஒரு 16 வயசு ஆகும் பொழுது ஓரளவுக்கு மரம் பெருசாயிரும். அதில் ஒரு கல் எடுத்து அப்படி கத்தியில் கீறினா அதில் பால் வரும். தட் இஸ் கால்ட் அஸ் வேங்கை பால். ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும். ஆயில் கலந்த மாதிரி இந்த ஏர் ஆயில் மாதிரி நல்லா அப்படியே ரெட்டாக வரும். அதை நெத்தியில் வைப்பார்கள். ஆகவே ஒரு குழந்தை பிறந்து விட்டால் ஏதாவது ஒரு ஸ்கூலு இல்லை ஏதாவது ஒரு பொது இடம், ஏதாவது ஒரு பார்க்கு, இல்லை தோட்டம் தான் தோட்டம், அந்த ஓரத்தில் ஏதோ ஒரு பக்கம் நம்ம ஒரு வேங்க மரத்தை வளர்க்கறதுக்கு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரை சுத்தம் பண்ணுது. நிலத்தில் அடி நீரை என்னன்னு கேட்டால் அப்படியே உறிஞ்சி அப்படியே வச்சுக்குது, பாதுகாக்குது. நிலத்தடி நீரை இது பாதுகாக்கிறது. நம்ம தேவையில்லாத இந்த கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணிக்குது. நமக்கு தேவையான பியூர் ஆக்சிஜனை நமக்கு கொடுக்கறதுக்கு அது தயாராகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த உடம்பை இயக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அந்த வேங்கப்பால் கொடுக்குது. அப்போது இவ்வளோ நமக்கு நல்லது செய்யும் போது ஏதோ ஒரு ஓரத்தில் நம்ம தண்ணியை கொஞ்சம் ஊற்றுறோம், அதை கொஞ்சம் ஊற்றுறோம், இதை கொஞ்சம் ஊற்றுறோம், ஒரு பக்கம் நெட்டு வச்சோமா என்னன்னு கேட்டால் அந்த வேங்க மரத்தோட காற்று நம்மளை பாதுகாக்குது. அந்த குழந்தைய என்னன்னு கேட்டால் நம்ம வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு டப்பா தண்ணி ஊற்றுன்னு சொல்லி பழக்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்களுக்கும் மரம் வளர்க்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகிறது. சமுதாயத்தில் மரம் வளர்க்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகிறது. பசுமையை நம்ம பாதுகாக்கிறோம். இயற்கையோட ஒன்றி வாழ கற்றுக்கிறோம். அதை பார்க்கும் பொழுதே என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த கோபதாபங்கள் இருந்தால் குறைந்து விடுகிறது. அந்த மரத்துக்கு பக்கத்தில் போய் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நின்று நல்லா இன்ஹேல் எக்ஸேல், நல்லா மூச்சை நல்லா இழுத்துக்கோங்க. அப்படி எவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணி வைங்க. திரும்ப என்னன்னு அந்த மூச்சை விடுங்க. இது மாதிரி என்னன்னு ஒரு 2 மினிட்ஸ் இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இந்த வேங்க மரத்தடியில் நீங்கள் செய்யப்பட்டால் உங்களுக்கு லங்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே நீட்டாக நல்லா ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது மாதிரி நல்ல ஒரு அனுபவம் இருந்தால், ஏதாவது நீங்கள் பயனடைஞ்சதால் கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்ல கமெண்ட் கொடுங்க. நாங்கள் இன்னும் நிறைய கருத்துக்களை அடுத்த எபிசோடில் உங்களுக்கு கொடுக்குறோம். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன் மாவ சிவ.